ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டைலில் பருப்பு பாயாசம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள், சூப்பராக இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட்டு. ஒரே 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் நான் 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். சிறு பருப்பு, பாசி பருப்பு தான் எடுத்திருக்கேன். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. பாசி பருப்பை நல்லா சூடேறட்டும். பருப்பு நல்லா சூடேற வரையும் வாசனை வரும், பருப்பு வாசனை. அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. அதே இதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விடுங்க. ரொம்ப குழஞ்சி போகும். 2 விசில் விட்டாலுமே ஓகே. நான் 3 விசில் விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடுச்சு பருப்பு. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டியில் சும்மா கிளறி விட்டாவே நல்லா மசிஞ்சிக்கும் பருப்பு. அவ்வளோதான். பார்த்தீங்களா, நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்படி மசிச்சு விட்டுடுங்க. இல்லை பருப்பு கொஞ்சம் வேகலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு மிக்சியில் கூட ஒரே ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மசிஞ்சிடுச்சு பருப்பு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 லிட்டர் தண்ணி திரும்ப ஊற்றுறேன். நீங்கள் பருப்பு தண்ணியே இருக்குதுன்னா அதையே கூட விட்டுடுங்க. என் பருப்பு தண்ணி இல்லைன்றதுனால தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுடுங்க. ஆன் பண்ணி விட்டு நான் வெல்லம் ஆல்ரெடி துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு எனக்கு 1 கப்பு வெல்லம் போதும். நீங்கள் சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறமா 1 கப்பு வெல்லம் அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போடுங்க. நம்ம எப்பவுமே ஸ்வீட் செய்யணும்னா கொஞ்சமாக உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுடுங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம இதுக்கு முந்திரி, திராட்சை, தேங்காய் இதெல்லாமே நம்ம நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டு நான் தேங்காவை குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். வேணும்னா நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா துருவி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நெய் விட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டாச்சு. எண்ணெய் நல்லா நெய் காஞ்சதுக்கப்புறமா தேங்காய் நான் பார்த்தீங்கன்னா 1 முடி தேங்காய் எடுத்துருக்கேன். அதையும் அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு வறுத்துடுங்க. முந்திரி, திராட்சை நெய்யில் நல்லா வறுத்துடுங்க. எல்லாம் போட்டுட்டு நல்லா நெய்யில் வறுத்ததுக்கப்புறமா இதை நம்ம பருப்பு ஆல்ரெடி கொதிக்குது இல்லைங்களா, வெல்லம் பருப்பு பாயாசத்துக்கு அதில் இதை போட்டுடலாம். அவ்வளோதான். பார்த்திங்களா, திராட்சை நல்லா புசு புசுன்னு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து பருப்பு இருக்குல்லைங்க அதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரே ஒரு 5 நிமிஷம் கொதி அடங்கட்டும். நல்லா கொதிச்சு வந்து அந்த நுரையெல்லாம் அடங்கிட்டக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியான பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடும். ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். அப்படி இல்லை இரும்பல் வருதுன்னும் போது உங்களுக்கு சோம்பு கூட 2 பிஞ்சு எடுத்து போட்டுக்கலாம். சோம்பு அப்படியே போட்டுடலாம். அவ்வளோதான். பார்த்திங்களா, ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியான பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுக்கு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், சூப்பராக இருக்கும். வேணா 1 டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.